بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين قل إنما يوحى إلي أنما إلهكم إله واحد فهل أنتم مسلمون فإن تولوا فقل آذنتكم على سواء وإن أدري قريب أم بعيد ما توعدون إنه يعلم الجهر من القول ويعلم ما تكتبون وإن أدري لعله فتنة لكم ومتاع إلى حين قال رب احكم بالحق وربنا الرحمن المستعان على ما تصفون صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى في آية أخرى وما أرسلناك إلا رحمة للعالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوة في الله أوصيكم إياي أولا بتقوى الله. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் மாபெரும் கிருபையின் காரணமாக அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய மகரிபுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமணங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா 21வது அத்தியாயத்தினுடைய 107வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த நபியை
எப்படி நான் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றேன் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு ஒரு அருட்கொடை. இந்த நபியினுடைய வாழ்க்கை, அவருடைய செயல்முறைகள், அவருடைய வணக்க வழிபாடுகள், அவருடைய வழிமுறைகள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட அந்த நபியைத்தான் நாம் முன்மாதிரியாக, ரோல் மாடலாக எடுத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, யாருக்கு வெற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுற பொழுது, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், அதில் தான் வெற்றி இருக்கு. வெற்றி மட்டுமல்ல, அந்த வசனத்தினுடைய கடைசியில சொல்றான், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டால் உங்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த நபியினுடைய வாழ்க்கை முறைகளை நாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய செய்திகள்ல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி அனுப்பப்பட்ட அந்த தூதுவர் இந்த மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில ஏதாவது குறைபாடுகளை சொன்னாதான் அவருடைய அந்த பிரச்சாரத்தை நம்ம என்ன பண்ண முடியும், முடக்க முடியும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எத்தனையோ விதமான விமர்சனங்களை வைத்திருக்கின்றார்கள். அதுல மிக முக்கியமான விமர்சனம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த திருமணங்கள். இந்த திருமணங்களை பற்றி தான் மாற்றார்கள் அதிகமாக விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். என்ன விமர்சனம்? ஒரு முஸ்லிம் திருமணம் செய்வதாக இருந்தால் இறைவனால் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் யார் என்று சொன்னால் 4 நபர்கள். ஒரு ஆண் திருமணம் முடிப்பதற்கு 4 பெண்களை திருமணம் முடிப்பதற்கு அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா இந்த தூதருக்கு மட்டும் என்ன ஆயிருச்சுன்னு சொன்னா, அந்த 4க்கும் மேலால் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கின்றான். எந்த அளவுக்கு? 12 திருமணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்திருக்கின்றார்கள். அப்ப இப்படி முடித்திருக்கக்கூடிய நேரத்துல விமர்சனத்தை எப்படி வைக்கிறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற தேவை உடையவர்களாக, ஒரு காம உணர்ச்சி உடையவர்களாக இருந்ததின் காரணமாகத்தான் 12 திருமணங்களை முடித்திருக்கின்றார்கள். இந்த திருமணம் என்பது, இந்த திருமண சட்டம் என்பது தனக்கு மட்டும் 12 திருமணத்தை அனுமதிச்சிருக்காங்க, மற்றவர்களுக்கு அனுமதிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வைக்கின்றார்கள். இரண்டாவது என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தை பின்பற்றுவதன் மூலமாக தன்னுடைய சந்தோஷத்தை, தன்னுடைய இல்லற வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை விரும்பித்தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அந்த சட்டத்தை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டார்கள் என்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி விமர்சனம் வைக்கக்கூடியவர்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, அவர்கள் வைத்த விமர்சனங்கள்ல மிக முக்கியமான காரணம் என்ன? அவங்களுக்கு பிடித்தமான, அவங்களுக்கு தேவையான அந்த சட்டத்தை, 12 திருமணம்ன்றது அவங்களுடைய ஒரு தேவைக்காக வேண்டி அவர்கள் அனுமதித்துக் கொண்டார்கள், ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவரிடத்துல நாம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரத்யேகமான சட்டங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமே இந்த இல்லற வாழ்க்கையினுடைய சட்டம் இருக்கு தெரியுமா? 12 திருமணம் முடிச்சிருக்காங்க அப்படின்ற அனுமதி அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், ஒரு என்ன சொல்றது, அவர்களுக்கு பிரத்யேகமாக ஏற்படுத்தி இருந்தாலும், அது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய,
அதாவது செயல்முறைப்படுத்துவதில் சிக்கலாக இருக்கக்கூடிய பல சட்டங்களை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று பிரத்யேகமான சில சட்டங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சதக்காவுடைய பொருட்களும் ஜக்காத்துடைய பொருட்களும் தடுக்கப்பட்டது. இது மற்ற அனைவருக்கும் நபி அல்லாத மக்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட விஷயம். ஆனா நபியினுடைய குடும்பத்திற்கு ஜக்காத்தினுடைய சதக்காவுடைய பொருட்கள் தடை செய்யப்பட்டது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு முறை நபியினுடைய பேர குழந்தை சதக்காவுடைய பொருட்களிலிருந்து ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. அதை சாப்பிட்ட அந்த குழந்தைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த குழந்தையினுடைய வாய்க்குள்ளால் கையை விட்டு தொண்டை குழி வரை போட்டு அந்த பேரிச்சம்பழத்தை வெளியே எடுத்து போடுறாங்க. ஏன்னா நபியினுடைய குடும்பத்திற்கு இந்த சொத்துக்கள் தடை செய்யப்பட்டது. இது எந்த வகையிலையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க அனுமதிச்சிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்றதுல எச்சரிக்கையா இருந்தாங்க. இது ஒண்ணு. இந்த சட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு சாதகமானதா பாதகமானதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல அந்த அரசியல்வாதி தனக்கு என்ன நல்லதை செய்ய முடியுமோ அதைத்தான் செய்வான். தன்னுடைய குடும்பத்துக்கு எதை நல்லது செய்ய முடியுமோ அதைத்தான் முதல்ல செய்வான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான அதிகாரம் படைத்திருந்தாலும் அந்த ஜக்காத்தினுடைய பொருட்கள் எல்லாமே ரசூலுல்லாஹ்ட்ட தான் வந்து கொடுக்கப்படும். சதக்காவுடைய பொருட்கள் எல்லாம் நபியின் இடத்தில் தான் வந்து கொடுக்கப்படும். இருந்தாலும் இது இறைவனால் தடுக்கப்பட்டது, இது நமக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? அதை ஏற்றுக்கொண்டார்கள். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் சேர்த்து வைத்திருக்க சொத்துக்கள் இருக்கு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய சொத்தா இருந்தாலும் சரி, அந்த சொத்துக்கள் நபியினுடைய வாரிசுக்கு போகாது. இது நபிக்குரிய பிரத்யேகமான ஒரு சட்டம். நான் மரணித்து விட்டால் என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு போகும். அதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனா நபிக்குரிய கட்டளை என்ன தெரியுமா? நபியினுடைய சொத்துக்கள் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களுடைய குடும்பத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போகாது. யாருக்கு போகும்? பைத்துல் மாலில் அவர்களுடைய சொத்துக்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதுதான் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு சட்டம். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரராக இருக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தா பல சொத்துக்களை சேர்த்திருக்கலாம். அந்த சேர்த்திருந்த அந்த சொத்துக்களை தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன பண்றான்? இந்த சட்டத்தை அவர்களுக்கு தடை செய்கின்றான். என்ன சொல்றான்? உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய வாரிசுக்குரியது அல்ல. யாருக்குரியது? உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு பைத்துல் மாலில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற வரையறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மேற்சொன்ன ரெண்டு செய்திகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நல்ல விஷயமா இது? பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அந்த சட்டத்தை கூட மக்களுக்கு மத்தியில் என்ன பண்ணாங்க? எடுத்து சொன்னாங்க. எடுத்து சொன்னது மட்டுமல்ல, நபியினுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சில இடங்களில் கண்டிக்கக்கூடிய வசனங்களை இறக்குகின்றான். சில சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை அல்லாஹ் கடிந்து சில வசனங்களை இறக்குகின்றான். அல்லாஹ் கடிந்து பேசிவிட்டான் என்பதற்காக வேண்டி என்ன பண்ணல? அந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைத்து விடவில்லை. அது அப்படியே மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்றாங்க. தன்னை பற்றி இறைவன் கடிந்து கொண்ட வசனங்கள் இன்றைக்கும் திருமறையில இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இறைவன் கடிந்த வசனங்களை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல? தனக்கு சாதகமா மாத்திக்கவே இல்லை. எங்கேயுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு சாதகமாக எந்த காரியத்தையும் செய்யல. அப்ப இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த 12 திருமணங்களுடைய எண்ணிக்கை அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இது யார் வைத்த சட்டம்? அல்லாஹ் திருமறையில
33வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனத்தில் தெளிவா சொல்லி காட்டுகின்றான். நபிக்கென்று பிரத்யேகமாக சொல்லப்பட்ட சட்டம். இந்த சட்டம் மற்ற முஃமின்களுக்கு கிடையாது. மற்ற முஃமின்கள் எப்படி இருக்கணும்? 3, 2, 3 அல்லது 4 ஒரே நேரத்தில் ஒரு முஸ்லிம் 4 திருமணங்களை மட்டும்தான் முடிப்பதற்கு அனுமதி. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் 12 திருமணங்களை முடிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ் அனுமதி கொடுத்தார் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும். அப்ப இதை வைத்து பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தோதுவாக இந்த சட்டத்தை வளைத்துக் கொண்டார்கள் என்று நாம ஒருபோதும் என்ன பண்ண முடியாது. மாற்றார்கள் சொல்வதை போன்று அவர்கள் விமர்சிப்பதை போன்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முதல் திருமணம் எத்தனை வயசுல நடக்குது? எத்தனை வயசுல நடக்குது தெரியுமா? இருக்காது, 25வது வயதுல நடக்குது. 25 வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், அழகான திடகாத்திரமான ஒரு என்ன சொல்றது, அழகு மிக்க கவர்ச்சியுடைய ஒரு வாலிபராக இருந்தார்கள். யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் இந்த 25 வருடத்திற்கு முன்னால் சிறு பருவத்திலிருந்து அந்த மக்களுக்கு மத்தியில வாழுகின்ற பொழுது எப்படி வாழ்ந்திருக்காங்க தெரியுமா? மக்கள் அவரை புகழ்ந்து பேசக்கூடிய நிலையில, இவர் நம்பிக்கைக்குரியவர், இவர் பொய் சொல்ல மாட்டார், உண்மையாளர் என்று மக்கள் எல்லாம் போற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த 25 ஆண்டு காலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்த அந்த நபியினுடைய வாழ்க்கையில முதல் திருமணம் செய்த அந்த வயது என்னன்னு சொன்னா 25 வயதுல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. இந்த திருமணம் முடிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேர்மையையும் அவருடைய வாய்மையையும் பார்த்ததனால் அவர்களை விரும்பி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. அவர்கள் திருமணம் முடிக்கின்ற பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கின்றார்கள், கிடைக்கக்கூடிய வேலைகளை செய்திருக்கின்றார்கள். எல்லாத்தையும் செய்ததற்கு பிறகும் கூட கடைசியில என்ன பண்றாங்கன்னு சொன்னா வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல அவர்களுடைய 25வது வயதில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாம், சிரியா போன்ற இடங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமாக போயிட்டு வர்றாங்க. அவருடைய நேர்மையையும் அவர்களுடைய அந்த வாய்மையையும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிகின்றார்கள். அப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிக்கும் போது அவங்களுக்கு எத்தனை வயசு? அவங்களுக்கு எத்தனை வயசு? 40 வயசு. கிட்டத்தட்ட ஒரு 15 வயது மூத்தவராக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த விமர்சனம் செய்யக்கூடியவங்க எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காம உணவிற்காக வேண்டி, இல்லற தேவைக்காக வேண்டி திருமணம் முடித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விமர்சனத்துக்கு முத அடி என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த முதல் திருமணம். 25 வயதான அந்த இளைஞர் திருமணம் முடிச்சது யார? 40 வயதான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 திருமணங்களை முடித்து அந்த 2 கணவன்மார்களும் மரணம் எய்து விதவையாக்கப்பட்ட ஒரு விதவை. இந்த விதவை பெண்மணியைத்தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? திருமணம் முடிக்கிறாங்க. அப்ப விமர்சனம் செய்யக்கூடியவங்க என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காம உணர்ச்சி உடையவராக, இல்லற தேவைக்காக வேண்டி அவர்கள் என்ன பண்ணாங்க? திருமணம் முடிச்சாங்க அப்படின்னு சொன்ன அந்த மிக முக்கியமான அந்த விமர்சனத்துல முதல் அடி எங்க விழுது? தன்னை விட 15 வயது மூத்த ஒரு விதவை பெண்மணிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப திருமணம் முடிப்பதற்கு முன்னால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேர்மையை பார்த்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆள் அனுப்புறாங்க. என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல
ஆள் அனுப்பி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதாவது உங்களுடைய நேர்மை, உங்களுடைய நம்பிக்கை தன்மையின் காரணமாக என்னுடைய வியாபாரத்தை எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? தன்னுடைய வியாபார குழுக்கு பொறுப்புதாரியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நியமிக்கிறார்கள். நியமிச்சு அந்த வியாபார கூட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி நடத்தி போய் வியாபாரம் செஞ்சு வராங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவர்களுடைய அந்த வியாபாரத்தினுடைய அந்த தன்மையில வியாபாரம் செய்ய போன இடத்துல இவர் எப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தன்மையை பற்றி தன்னுடைய பணியாளர் கூட அனுப்பி வச்சிருந்தாங்க. யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அனுப்பி வைத்த அந்த பணியாளருடைய பேர் என்னன்னு சொன்னா மைசரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பணியாளர். இந்த பணியாளர்கிட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் பத்தி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல அந்த பணியாளர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் வியாபாரத்துல எந்த பொய்யும் பேசல, நேர்மையா நடந்துகிட்டாரு, வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பிரயாணத்துல ஏழைகளை அரவணைத்தார். இப்படி ரசூலுல்லாஹ் பத்தி ரொம்ப சிறப்பாக சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகளை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல எடுத்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபியை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்படுது. அந்த ஆசை ஏற்பட்ட உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஹதீஜாவுடைய பணிப்பெண் நஃபீசா என்ற ஒரு பெண்ணை அனுப்பி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அனுமதி கேட்கிறாங்க. அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி ஆள் அனுப்பி வச்ச உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? தன்னுடைய குடும்பத்தார்களோடு கலந்து பேசி நான் என்ன பண்றேன் முடிவு சொல்றேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தைகளிடத்துல அனுமதி கேட்டு அந்த திருமணம் நடக்குது. இப்ப இந்த திருமணம் நடக்கின்ற பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய வயது 40 வயது. நல்லா யோசிச்சு பாருங்க, 2 திருமணங்களை முடித்து விதவையான ஒரு பெண்மணிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் முடிச்ச முதல் திருமணமே அதாவது விதவை பெண்ணை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சாங்க. ஆனா நமக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு போருக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? யா ரசூலுல்லாஹ், நான் விரைவாக வீட்டிற்கு செல்ல வேண்டும், எனக்கு திருமணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல திரும்ப கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ஃபமா தஸவ்வஜ்த பிக்ரன் அவ் ஸய்யிபா, நீ கன்னி பெண்ணை முடிச்சியா இல்ல விதவை பெண்ணை முடித்திருக்கின்றியா என்று கேட்கக்கூடிய நேரத்துல அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? குல்து ஸய்யிபன், நான் யாரை திருமணம் முடிச்சிருக்கேன்? ஒரு விதவை பெண்மணியை திருமணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் முதல் திருமணமே யாரைத்தான் முடிச்சாங்க? விதவை பெண்ணை தான் முடிச்சிருக்காங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு? ஒரு விதவை பெண்ணை அவரும் திருமணம் முடிக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஃபஹல்லா ஜாரியத்தன் துலாஇபுஹா வ துலாஇபுக, நீங்க ஒரு கன்னி பெண்ணை முடித்திருந்தால் நீங்கள் அவர்களோடு விளையாடி இருக்கலாம், அவள் உங்களோடு விளையாடி இருக்கலாம். நீங்கள் அவளோடு சிரித்து பேசி மகிழ்ந்திருக்கலாம், அவள் உங்களோடு சிரித்து பேசி மகிழ்ந்திருக்கலாமே. ஏன் விதவை பெண்ணை வினத்தீர்கள்? கன்னி பெண்ணை முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த விமர்சனத்துக்கு முதல் அடி எங்க கிடைக்குது? அவர்கள் இல்லற தேவைக்காக வேண்டி திருமணம் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி, காம உணர்ச்சிக்காக வேண்டி திருமணம் முடிச்சாங்கன்னு சொன்ன அந்த விமர்சனத்துக்கு அடி எங்க விழுது? தன்னை விட வயதில் மூத்த 15 வயது பெண்மணியை திருமணம் முடிக்கிறாங்க. இது எதுக்கு முடிச்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து தாயை இழந்து தந்தையை இழந்து வளர்ந்த ஒரு குழந்தை. அவர்களுக்கு ஒரு அரவணைப்பு தேவைப்பட்டது.
தன்னை விட வயதில் மூத்த ஒரு பெண்மணியை முடிக்கின்ற பொழுது அந்த அரவணைப்பு கிடைக்கும் என்று நினைச்சு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. அந்த அரவணைப்பு எப்படிலாம் கிடைச்சது தெரியுமா? ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், தன்னை விட வயதில் மூத்த ஒரு பெண்மணி 15 வயது மூத்த அந்த பெண்மணியை திருமணம் முடிச்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறை செய்தி எத்தனை வருஷத்துல வருது? ரசூலுல்லாஹ்வுடைய 40வது வயதுல வருது. இந்த 40 வயதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, மக்களுடைய அந்த சிலை வணக்கங்கள், அந்த மக்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள், இதை விட்டெல்லாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, ஹிரா குகையில போய் தனிமையில இருக்கிறாங்க. அப்ப தனிமையில இருக்கக்கூடிய நேரத்துல கூட இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வளவு பெரிய உதவி செய்யறாங்க தெரியுமா? தன்னுடைய செல்வத்தின் காரணமாக, அவரிடத்தில் இருக்கக்கூடிய பணபலத்தின் காரணமாக ஒரு பணியாள அனுப்பி ரசூலுல்லாஹ்க்கு எல்லா விதமான பணிவிடைகளும் செய்திருக்கிறான். ஆனா அவங்க என்ன பண்ணல, அதை செய்யல. தன்னுடைய கணவனுக்கு தேவையான உணவை எல்லாம் தயார்படுத்தி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து அனுப்புறாங்க. ஹிரா குகையில போய் தங்கி இருக்கக்கூடிய காலத்துல அவர்களுக்கு பயன் பெற வேண்டும் என்று உணவை தயாரித்து கொடுத்து அனுப்புறாங்க. அந்த உணவு தீர்ந்து விட்டது என்று தெரிந்து விட்டால் திரும்பவும் இங்கிருந்து இவர்களே தயார் செய்து கொண்டு போய் கொடுப்பாங்களாம். உம்ராக்கு சென்றவர்கிட்ட கேட்டா தெரியும், ஹிரா குகை இருக்கக்கூடிய அந்த தன்மையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளால எல்லாம் ஏறி போக முடியாது. நான் உம்ராக்கு போயிருப்பது போல அந்த ஹிரா குகையினுடைய தன்மையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது கூட அந்த இடத்துல ஏறி போறதுக்கு நம்மளால முடியாம கீழே இருந்தே தான் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த குகைக்கு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்றாங்க, அந்த கரடு முரடான பாதையில ஏறி போறாங்க. ஏறி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் கொடுத்து உதவிகளை செய்துட்டு வர்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு நேசத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் கொண்டு அன்புணர்வோடு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்திருக்கின்றார்கள். இறுதியா என்ன ஆகுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி செய்தி வருது. ஹிரா குகையில உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல வந்து வஹி செய்தியை சொல்றாங்க. அந்த வஹி செய்தியினுடைய தன்மைகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஓதுவீராக இக்ரா இக்ரா என்று சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட ஓத சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வால ஓத முடியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைத்து ஓத சொல்றாங்க. திரும்ப ஓதுறாங்க. ஒரு தனிமையான இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது, 600 இறக்கைகளை கொண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனிமையில பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளமெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜாவுடைய வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து சொல்றாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள், என்னுடைய உயிருக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட போகின்றது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, படபடப்போல தன்னுடைய மனைவி இடத்துல வந்து தன்னுடைய சங்கடத்தை தன்னுடைய சஞ்சலத்தை எடுத்து சொல்றாங்க. இப்படி எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியை ஆசுவாசப்படுத்துறாங்க, அமைதிப்படுத்துறாங்க. எப்படி அமைதிப்படுத்துறாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா நீங்கள் அனாதைகளை ஆதரிக்கின்றீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கின்றீர்கள், நம்பிக்கையை பேணிக் கொள்கின்றீர்கள், உண்மையை பேசக்கூடியவராக இருக்கின்றீர்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு தன்மையும் சொல்லி சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு ஆறுதல் படுத்துறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் நடந்த சம்பவத்தை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல சொல்றாங்க. சொன்ன உடனேயே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய உறவுக்காரரான வரக்கா பின் நௌஃபல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல அழைச்சிட்டு போறாங்க. அவர் எப்படிப்பட்டவர், முந்தைய வேதங்களை கற்று உணர்ந்தவர், முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை அறிந்து வைத்திருக்கக்கூடியவர். அவர்கிட்ட கூட்டிட்டு போன உடனேயே அவர் சொல்றாரு, நீங்க நபியாக வரப்போறீங்க, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கின்றான் என்ற செய்தி என்ன பண்றாங்க, அவருக்கு சூட்சமாக சொல்லுகின்றார்கள். சொல்லிக்கிட்டு சொல்றாங்க, இந்த மக்கள், அதாவது உங்களுடைய ஊர், உங்களுடைய வம்சத்தினர் உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு நாள் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா கேட்கிறாங்க, என்னது என்னுடைய சமுதாயத்தினர் என்னை விரட்டி விடுவார்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வரக்கா பின் நௌஃபல்ட்ட என்ன பண்றாங்க, ஆச்சரியமா கேட்கிறாங்க. அப்ப ஆச்சரியமா கேட்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அரவணைப்புல அவர்கள் பயந்த அந்த காரியத்தை அப்படியே ஆசுவாசப்படுத்தி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அமைதிப்படுத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்க்கு வஹி வரக்கூடிய நேரத்துல வயசு எத்தனை, 40. அப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வயசு எத்தனை, 55 வயது. 55 வயதான ஒரு மூதாட்டி. நல்லா யோசிச்சு பாருங்க, விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் எப்படி வைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து இல்லற தேவைக்காக வேண்டித்தான் இத்தனை திருமணம் முடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுல முதல் திருமணத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதிலிருந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயதா இருக்கும்போது திருமணம் நடக்குது. அந்த திருமணத்திற்கு பிறகு கதீஜாவுடைய மரணம் எப்ப நடக்குதுன்னு சொன்னா 64 வயசுல தான் நடக்குது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருக்கு 64 வயசுல தான் நடக்குது. அப்ப அந்த 64 வயசுல அவர்கள் மரணிக்கின்ற வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது திருமணத்தை செய்யவே இல்லை. என்ன பண்ணல, இரண்டாவது திருமணத்தை செய்யவே இல்லை.
அந்த முதல் திருமணத்தை செய்த ஹதீஜாவோடு தான் வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். இவங்களுக்கு 40 வயசாக இருக்கின்ற பொழுது ஹதீஜாவுக்கு 55 வயசு, வஹீனுடைய காலகட்டம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண்மகனுடைய இல்லற வாழ்க்கைக்கு மிகவும் வீரியமாக இருக்கக்கூடிய வயசு 40 வயசு. ஆனால் ஒரு பெண்மணியினுடைய இல்லற வாழ்க்கை பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய வயசு 55 வயசு. அதை யாருமே நம்ம என்ன பண்ண முடியாது, மறுத்து பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில கூட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் மீது அதிக பாசமுடையவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மேல அதிக பாசமுடையவர்களாக இருந்தார்கள். ஏன்னா இல்லற தேவை அத்து போய் நிற்கக்கூடிய நேரத்துல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா மீது அன்பு கொண்டு அது ஒரு உள்ளுணர்வோடு அவர்கள் மீது பாசம் வைத்த ஒரு வாழ்க்கையை தான் ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்காங்க. அப்ப இவங்க வைக்கக்கூடிய எந்த விமர்சனமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருபோதும் வந்ததே கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசுல வஹி செய்தி வந்த உடனேயே அந்த மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை எத்தனையோ விதமாக விமர்சிச்சாங்க. அல் அமீன், அஸ்ஸாதிக் என்று சொன்னவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, பொய்யரு, நம்பிக்கை மோசடி செய்யக்கூடியவர் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த மக்கள் ரசூலுல்லாஹ் மீது என்ன பண்ணல, பாலியல் சம்பந்தமான எந்த குற்றச்சாட்டையுமே சொல்லல, எந்த விமர்சனத்தையும் வைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 ஆண்டு காலம் கதீஜாவை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி 25 ஆண்டு வளர்ந்தாங்க. இந்த வாழ்க்கையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தாய் கிடையாது, தந்தை கிடையாது, இந்த இருவரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதன், அவன் என்ன தவறு வேணுமாலும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்த போதும் கூட எந்த தவறான பாதையும் ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுக்கல. அதற்கு பிறகு திருமணம் முடிச்சதுக்கு பிறகும் கூட அந்த திருமணம் முடித்த வயோதிக பெண்மணியாக இருந்த ஹதீஜாவோடு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரை அந்த வாழ்க்கையை பூர்த்தி செய்தாங்க. அவர்கள் மரணிக்கின்ற வரை யாரையும் திருமணம் முடிக்கல. ஹதீஸ்கள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 64 வயதான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததுக்கு பிறகுதான் அடுத்த திருமணத்தை செய்யறாங்க. இந்த ஹதீஜாவின் மூலமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தை பேர்கள் உண்டு. அவங்களுக்கு வாரிசு கிடைச்சதே யாருக்கு தான், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமா தான். 4 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த பெண் பிள்ளைகள் ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், தாஹிர், காசிம் என்று சொல்லப்படக்கூடிய 2 ஆண் மக்கள், 4 பெண் மக்கள். இந்த 6 குழந்தைகள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாரிசாக ஹதீஜா மூலம் பெறப்பட்டது. ஹதீஜா மூலமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வாரிசுகள் பிறந்தார்கள். ஆனா இந்த வாரிசுகள்ல எல்லாரும் நபியினுடைய காலத்திலேயே மரணம் அடைந்து விட்டார்கள். யாரை தவிர, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிச்சு 6 மாதத்துக்கு பிறகுதான் மரணம் அடைகின்றார்கள். அப்போ இந்த 4 பிள்ளைகளையும் பெற்றெடுத்தது யார்கிட்ட, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த வாரிசுகளை பெற்றார்கள். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க அப்படின்னு நாம பார்த்தோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரணம் அடைந்ததற்கு பிறகு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல பல சந்தர்ப்பங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஹதீஜாவை பத்தி நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். அப்படி நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கும் போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கோபப்படுவாங்க. எதுக்கு கோபப்படுவாங்க தெரியுமா? ஒரு வயதான பெண்மணி, ஒரு வயோதிக கிழவியை பத்தி அடிக்கடி எங்கள்கிட்ட நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறீங்களே, அதை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லும் போது நபியினுடைய முகம் மாறுவதை பார்த்து அப்படியே அதை கடந்து சென்று விடுவார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயோதிக பெண்மணி மரணித்ததற்கு பிறகு
64 வயசுல மரணிச்சதுக்கு பிறகும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக நேசமுடைய மனைவியாக யார் தான் இருந்தார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இருந்தார். அந்த ஹதீஜாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? பஷ்ஷிரு ஹதீஜா பி பைத்தின் ஃபில் ஜன்னah. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜாவுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். என்ன சுப செய்தி தெரியுமா? சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு மாளிகை, முத்தாலான மாளிகை உண்டு. ஏன் அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை வளர்க்குவதற்காக வேண்டி, இந்த மார்க்கம் பரவுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்க்கு பக்க பலமாக இருந்தது இந்த வயோதிக பெண்மணி தான். இந்த வயோதிக பெண்மணி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்ப காலத்துல இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்க்கு பக்க பலமாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹ்க்கு பலவிதமான பணிவிடைகளை செய்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகின்றார்கள். அப்படி திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டதுல ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருக்கு திருமணம் முடிக்க கொடுக்கப்படுறாங்க? அபுல் ஆஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழருக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுகின்றார்கள். இவர் ஆரம்பத்தில் எப்படின்னு சொன்னா என்ன பண்ணல? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அதே போல பின்னாடி இருந்த உம்மு குல்சும் ருக்கையா என்று சொல்லப்படக்கூடிய 2 குழந்தைகளையும் 2 பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூலஹபுனுடைய 2 ஆண்களுக்கு, அவருடைய 2 ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறாங்க. இந்த 2 ஆண்களும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வஹி செய்தி வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாருன்னு சொன்ன உடனேயே அவங்க என்ன பண்றாங்க? இந்த 2 பெண்களையும் தலாக் விடுகின்றார்கள். தலாக்கு விட்டு வீட்டில் வந்துடுறாங்க. வந்த உடனே தன்னுடைய பிள்ளைகள் தலாக் கொடுக்கப்பட்டு வந்திருக்காங்க. வீட்டை விட்டு கணவன் வீட்டில இருந்து விரட்டி எடுக்கப்பட்டுட்டாங்க. வீட்டில் வந்த உடனேயே ஒரு தந்தையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை, மிகப்பெரிய வேதனை. ஆனா அந்த வேதனையுடைய தருணத்துல கூட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட ஆறுதல் படுத்துகின்றாங்க. ரசூலுல்லாஹ், நீங்க கவலைப்படாதீங்க, இவர்களுக்கு இதை விட சிறப்பானது ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபிக்கு ஆறுதல் படுத்துறாங்க. கடைசியில நிலைமை என்னன்னு சொன்னா, இந்த ருக்கையாவையும் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் இந்த இருவரையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. ஒருவருக்கு பிறகு இன்னொருவரை திருமணம் முடிக்கிறாங்க. ஒருவர் திருமணம் முடிச்சு அவர் இறந்ததற்கு பிறகு 2வது ஒருவரை திருமணம் முடிச்சு கொடுக்கறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க? மரணம் அடைஞ்சிடறாங்க. மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? என்னிடத்துல இன்னொரு பெண்மணி இருந்தால், பெண் குழந்தை இருந்தால் அதையும் உங்களுக்கு திருமணம் கொடுத்து கொடுப்பேன். ஆனால் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திற்கு ஒரு புனைப்பெயர் இருக்கு. என்ன புனைப்பெயர்? துன்னூரைன், 2 ஒளியை பெற்றவர் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு புனைப்பெயர் இருக்கு. அடுத்து யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறாங்க. அப்போ இப்படி 4 பெண் பிள்ளைகளையும் திருமணம் முடிச்சு கொடுக்கறாங்க. 2 ஆண் பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்கன்னா, சிறு வயதிலேயே அவர்கள் மரணத்தை அடைந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் வாரிசுகள் கிடையாது. இப்படி நபியினுடைய குழந்தைகள் திருமணம் முடிக்கப்படுகின்றார்கள். இதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததுக்கு பிறகு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்ததுக்கு பிறகு 64 வயசுல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிறாங்க. அவங்க மரணிச்சதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது திருமணம் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண வாழ்க்கையை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? 2வது திருமணமும் ரசூலுல்லாஹ் யாரை செய்றாங்க? விதவை பெண்மணியைத்தான் செய்றாங்க. 2வது திருமணமும் யாரைத்தான் செய்றாங்க? விதவை பெண்மணியைத்தான் செய்றாங்க. சௌதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறாங்க. அந்த சௌதாவுடைய
வயது என்னன்னு சொன்னா 55 வயது. எத்தனை வயசு? 55 வயது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயசு, சௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 55 வயது. தன்னை விட 5 வயது மூத்த ஒரு விதவை பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது திருமணமாக முடிக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் இருக்கக்கூடிய அழகிற்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கம்பீர தோற்றத்திற்கும் அவர்கள் எத்தனையோ கன்னி பெண்களை மனமுடித்திருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு அது வல்ல நோக்கம், அது இல்ல நோக்கம். அவர்களுக்கு அந்த திருமணங்களின் மூலமாக ஒரு மன நிம்மதி, அவர்களுக்கு ஒரு உள்ளார ஒரு அன்பு பாசம் கிடைக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த 2 திருமணங்கள்லயுமே என்ன இல்ல? கன்னி பெண்கள் கிடையாது, இரண்டுமே விதவை பெண்கள். இந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஆரம்பத்துல இவர்கள் திருமணம் முடிச்சது யாருன்னு சொன்னா சஹ்ரான் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை தான் ரசூலுல்லாஹி சௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடிச்சிருந்தாங்க. இந்த சஹ்ரானும் சௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆரம்பத்துல திருமணம் முடிச்ச அந்த காலகட்டத்துல இந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த குடும்பத்தினர்கள் இருக்காங்க தெரியுமா, அப்துல் ஷம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குடும்பத்தினர்கள் இவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கிறாங்க. கஷ்டங்களை கொடுத்து சோதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. பொறுக்க முடியாமல் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். கணவனும் மனைவியுமாக ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறாங்க. ஹிஜ்ரத் செய்து போய் அங்க இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல மக்காவிலிருந்து ஒரு செய்தி வருது, வதந்தி. என்ன வதந்தி? மக்கால இப்ப யாரையும் கொடுமைப்படுத்தல அப்படின்னு சொல்லி அந்த செய்தி அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே திரும்ப வர்றாங்க. திரும்ப வந்து பார்த்தா திரும்பவும் மக்காவில் சோதனைக்குள்ளாக்கப்படுகின்றார்கள். சிறிது காலகட்டத்திலேயே அந்த சஹ்ரான் என்ன பண்றாரு? மரணித்து விடுகின்றார். அவர்கள் மரணித்ததின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 55 வயதான அந்த விதவை பெண்மணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்போ முதல் திருமணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதான விதவை பெண்மணி, அவர்கள் ஏற்கனவே விதவையான ஒரு பெண்மணி. இரண்டாவது திருமணம் செய்த அந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யாரு? விதவை பெண்மணி. இந்த 2 விதவை பெண்மணிகளும் நபியினுடைய வயதிற்கு மேலாகத்தான் இருந்தாங்க. நபியினுடைய வயதுக்கு ஒத்தோ அல்லது நபியினுடைய வயதிற்கு கீழாகவோ அவங்க இல்லை. அப்போ விமர்சனம் செய்யக்கூடியவர்களுடைய அந்த விமர்சனம் என்ன ஆயிருது? அடிபட்டு போயிருது. இவர்கள் இல்லற தேவைக்காக வேண்டித்தான் இதை செய்தார்கள் என்று சொன்னா அந்த பொய்யான அந்த விமர்சனம் அது எடுபடாமல் போய்விடுகின்றது என்பதை வரலாறை படிக்கக்கூடியவர்களுக்கு அறிந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 12 திருமணங்கள் செய்திருக்காங்க. இந்த 12 திருமணங்கள்ல ஒரே ஒரு பெண்மணி தான் கன்னிப்பெண். ஒரே ஒரு பெண்மணி தான் கன்னிப்பெண். அந்த கன்னிப்பெண்ணை திருமணம் முடிக்கின்ற பொழுது அவர்கள் திருமண வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தார்கள். சிறுமியாக இருந்தார்கள். யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3ஆவதாக திருமணம் முடிக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லலாம், விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் பாத்தீங்களா கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா ரசூலுல்லாஹ் முடிச்சது யாரு? சிறுமியைத்தான் முடிச்சிருக்காங்க. திருமணம் முடிச்சதுக்கு பிறகும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்கத்தான் இருந்தாங்க? தன்னுடைய தந்தையினுடைய வீட்டில தான் இருந்தாங்க. வரலாறுல அப்படிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி 3 திருமணங்களை எடுத்து பார்த்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் சொல்வதை போன்று இல்லற தேவைகளுக்காக வேண்டியோ அல்லது காம உணர்ச்சிக்காக வேண்டியோ திருமணம் முடித்ததாக எந்த செய்தியுமே பார்க்க முடியாது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த வயதான மூதாட்டியோடு வாழ்ந்த காலகட்டங்கள் இருக்கு தெரியுமா? 25 வயதுல திருமணம் முடிச்சு
50 வயது வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜாவோடு வாழ்க்கையை நடத்திருக்காங்க. இந்த வாழ்க்கையை நடத்தின அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கதீஜாவை நேசித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததுக்கு பிறகு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி ஹாலா பின் ஹுவைலித் என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி கேட்கும் போது அவர்களுடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா, குரல் வளம். இந்த குரல் வளம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய பேச்ச போலவே இருந்தது. பேச்ச போல இருந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதை அப்படியே நினைவு கூர்றாங்க. கதீஜாவுடைய வாய்ஸ் அப்படியே நினைவு கூர்ந்து அப்துல்லக்கல்லாஹு கைரம் மின்ஹா, அதாவது அந்த ஹாலா பின்த் ஹுவைலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது கதீஜாவாக இருக்கக்கூடாது என்று நினைச்சு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. இது கொடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாய்ஸை வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, வந்த வாய்ஸ் வந்து ஹதீஜாவை போலவே இருந்தது அப்படின்னு சொல்லி நினைவு கூறும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த வயதான மூதாட்டியை விட சிறந்ததை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மாறக்கூடிய தன்மையை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, அந்த பேச்சை பேசுவது அப்படியே கடந்து போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வயோதிக பெண்மணிய எந்த அளவுக்கு நேசித்திருந்தால் அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் அவர்களை பற்றியே நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப எந்த அளவுக்கு கதீஜாவோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக பாசத்தோடு இருந்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியுது. இரண்டாவது திருமணம் முடிச்ச அந்த பெண்மணி யாரு, விதவை பெண்மணி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களும் நபியை விட அதிக வயது உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு மனம் முடித்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வயதில் குறைந்த சிறுமியாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி 3 திருமணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. மொத்தம் 12 திருமணங்களை முடிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல மீதமுள்ள திருமணங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையெல்லாம் திருமணம் முடித்திருக்கின்றார்கள், எந்த நோக்கத்திற்காக திருமணம் முடிச்சாங்க, அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.